எல்லோருக்கும் வணக்கம். நிறைய பேர் காசே இல்லடா என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. அது பச்சை போய் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட் 67 பாயிண்ட் இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த வருஷம் ஸ்டார்டிங் சரி, போன வருஷம் சரி, அதுக்கு முந்தின வருஷம் சரி, ஒவ்வொரு சிறிய சிறிய வீழ்ச்சியிலையும் நம்ம ஆளுங்க பை ஆன் த டிப்ஸ் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சிறிய வீழ்ச்சியிலையும் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. எவ்வளவுதான் காசு வச்சிருக்கீங்க, எவ்வளவுதான் வச்சிருக்கீங்க அப்படின்னு மண்ட மூளையெல்லாம் குழம்பி போகிற மாதிரி வெளிநாட்டுக்காரங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஜனவரியில் ஒரு 40,000 கோடி, அதுக்கப்புறம் ஒரு 16,000 கோடி வித்தாங்க. நம்ம ஆளுங்க வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடி கடந்த 3 மாசத்துல 1 லட்சம் கோடி உள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. போய் ஒரு ஓரமா விளையாடு அப்படின்ற மாதிரி ஃபாரினர்ஸ் எவ்வளவு வித்தாலும் அத்தனையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலையும் வாங்கிக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து மிகப்பெரிய ஒரு பைல்வான இந்த டிஐஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிளே பண்றாங்க. ஸோ இந்த டிஐஸை நம்பி நம்ம ஷேர் மார்க்கெட்டை நம்பி கடந்த 3 வருஷத்துல பணம் போட்டவங்க எல்லாருமே இப்ப நல்ல சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. We are bulls, strong bulls அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன அப்படின்றது பார்த்தா தெரிஞ்சிடும். நண்பர்களே, இன்பத்தில் இன்பம் பெரிய இன்பம் எதுல கிடைக்குதுன்னா ஐபிஓக்கள் தான் கிடைக்குது. ஏன்னா 10-15 நாள்லயே பெரிய பர்சன்டேஜ் அப்படின்ற லாபம் கிடைக்குது. அதுல இந்த பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு அலாட்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறதா மெசேஜ் போட்டிருந்தீங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னன்னா 570 ரூபாய்க்கு வந்த இந்த ஷேர் சூப்பரியா சூப்பர் அப்படின்ற மாதிரி 833 ரூபாய்க்கு இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 46% லாபம். யாருமே எதிர்பார்க்கல. எவ்வளவு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 16% தான் எதிர்பார்த்தாங்க. பட் லிஸ்ட் ஆனது ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ்? அருமையான லாபம் 46%. எல்லாமே லக்கு தாங்க. இந்த பாரதி ஹெக்ஸாகாம் லிஸ்ட் ஆகும்போது மார்க்கெட் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ்னு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வந்தது 210 ரூபாய்க்கு. அதனுடைய லிஸ்டிங்கே ஆல்மோஸ்ட் 40-50% வரலாம், ஒரு 30% வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அவன் கரெக்டா லிஸ்டிங் ஆகிறப்ப மார்க்கெட் குப்பை போடுற டைமா போச்சு. அதனால வெறும் 10% லிஸ்டிங் கெயின் கிடைச்சது. இப்போ என்ன ரேட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கான்னா ஆல்மோஸ்ட் லிஸ்ட் ஐபிஓ ரேட்லயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். எல்லாமே லக்கு தான். ஆஹா நண்பர்களே, எனக்கு ஒரு லக் ஒன்று அடிச்சிருக்கு. ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்க சொன்னீங்கன்னா தான் சொல்லுவேன். அதாவது துவாரகே சுகர் அப்படின்ற ஷேர் வந்து 105 ரூபாய்க்கு நாங்க திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பைபேக் ஆஃபர் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனுடைய பிரைஸ் 80 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பைபேக் அக்செப்டன்ஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. நீங்க எவ்வளவு அப்ளை பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு அக்செப்டன்ஸ் ஆச்சு அப்படின்றத கமெண்ட்ல பதிவிட்டீங்கன்னா தான் நான் எவ்வளவு அப்ளை பண்ணேன், எனக்கு எவ்வளவு கிடைச்சதுன்ற சொல்லுவேன். உண்மையிலேயே எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. பேரே குட் லக் இந்தியா தான். அந்த ஷேர் வந்து 2 ரூபா டிவிடெண்ட் தரா. ஓரளவு ஃபண்டமெண்டலி ஓகே அப்படின்ற ஷேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ஷேர். இந்த ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு ஏறுமுகத்தில் இருக்கு. அவனுடைய ட்ரெண்ட் இந்த சமயத்தில் ஒரு 2 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இந்த கம்பெனி கீழே இறங்கி 800 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்தாலும் சரி, அல்லது இங்கிருந்தே மேல் நோக்கி வந்தாலும் சரி, ஒரு 1100 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது குழந்தை கூட சொல்லு அப்படின்ற மாதிரி பிட்காயின் ஒன்று இருக்கு, சென்செக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த சென்செக்ஸ் 75,000 ரேஞ்சில் இருக்கு, இந்த பிட்காயின் 70,000 இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அமெரிக்கா நினைச்சு எதை பத்தி பேசினாலும் அது குப்பையை கூட கோபுரத்துல கொண்டு வைக்கும், கோபுரத்தை கூட குப்பைக்குள்ள கொண்டு வந்து வச்சிடும். அந்த வகையில் இந்த பிட்காயின்லாம் வெறும் 20,000 இருந்தா அமெரிக்கால பிட்காயின் ETFs எல்லாம் வருது அப்படின்னு சொன்னோன்னே 20,000 இருந்து 70,000 எங்க இருந்தா ஆல்மோஸ்ட் அக்டோபர் மாசம், ரொம்ப தூரம் இல்ல, அக்டோபர் மாசத்துல 20,000 ரேஞ்ச் இருந்தவன் இன்னைக்கு 70,000 ரூபாய் இருக்கான். இப்ப என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் ஃபர்ஸ்ட் 1 லட்சம் வந்து தொடுமா, சென்செக்ஸ் வந்து 1 லட்சம் வந்து தொடுமா? நம்மளுக்கு சென்செக்ஸ் தான் 1 லட்சம் வந்து தொடணும், ஏன்னா நிறைய பேர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் யாரு வேகமா வந்து தொடுவாங்கன்னா குழந்தைக்கு கூட தெரியும், ஈஸி கேஸ் அப்படின்ற மாதிரி 20,000 இருந்து 75,000 வரைக்கும் ஓடி வரக்கூடிய இந்த பிட்காயினுக்கு தான் 1 லட்சம் போய் தொடக்கூடிய தகுதி இருக்கு வேகமா அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அமெரிக்காக்கார சப்போர்ட் பண்றான். அவன் பார்த்து பிட்காயின் ஒரு கும்பா குட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான்னா ஸ்வங்கின்னு அவனுக்கு கீழே 20,000 வந்திருக்கும். பட் அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல இந்த பிட்காயின் மேல வந்துட்டு இருக்கு. ஸோ என்னுடைய கெஸ் சென்செக்ஸ் வந்து 1 லட்சத்தை தொடுறதை விட பிட்காயின் வேகமா வந்து 1 லட்சத்தை தொட்டுரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பிட்காயின் வந்து 1 லட்சத்தை தொடுறதுனால நம்மளுக்கு நல்லதுதான். சில பேர் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, ஏங்க ஒரு சாக்கடையே சந்தனமா மணக்கும் பொழுது ஒரு சந்தனம் ஏன் ஒரு ஜவ்வாது மாதிரி மணக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்செக்ஸ் 1 லட்சத்தை வந்து தொடர்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. நிஃப்டி 1 லட்சத்தை வந்து தொடர்றதுக்கு இந்த பிட்காயின் போன்ற அசட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து மனசு தைரியமாக்கி கொடுக்குது. ஸோ சென்செக்ஸ் ஆகட்டும் நிஃப்டி ஆகட்டும் ஒன்றன் பின் ஒன்றாக என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 1 லட்சத்தை வந்து தொடத்தான் போறா.
அப்ப இப்ப யாரெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல அதுலயும் முக்கியமா குறிப்பா இண்டெக்ஸ் ஓரியன்டான ஸ்டாக்ஸ்ல வாங்கி வச்சிருக்காங்களோ இண்டெக்ஸ் ஓரியன்டான ஃபண்ட்ல வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா கூரை பிச்சுக்கிட்டு பணம் வரத்தான் போகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. பாவம் இந்த லாரஸ் லேப்ஸ் ஒரு கம்பெனி சிவனேன்னு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருந்தான். ஒரு காலத்துல அவன்லாம் வந்து 280 ரூபா இருந்தா இப்ப 450 ரூபா இருக்கான். அவன்லாம் எவ்வளவு தூரம் ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. அவனுடைய ஒரிஜினல் ரேட்லாம் 700 ரூபா வரைக்கும் போகணும். இந்த சமயத்துல திடீர்னு கோல்ட்மேன் சாக்ஸ் அதையே என்னை பார்த்து சொன்ன அப்படின்ற மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் அவர்கள் வந்து லாரஸ் லேப்ஸை பத்தி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரஸ் லேப்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு செல் ரேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 350 ரூபாய் கூட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இதனுடைய ரேட் அப்படின்றது 450. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பேச்சுக்கு ஒரு குத்து அப்படின்றது குத்தணும்னா 300 ரூபாய் ரேஞ்சுக்கு யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இப்போதைக்கு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்றதா உசிதம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை அந்த கோல்ட்மேன் சாக்ஸுடைய பதிவு தவறாக இருந்தது, கணிப்பு அப்படின்றது தவறாக இருக்கும் பொழுது மீதி கையில் இருக்கிற குவான்டிட்டி திடீர்னு 700 போச்சுன்னா பாதி வித்து விட்டுறல தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. யோ நீ மட்டும் இதை நடத்தி காமிச்சிட்ட உண்மையிலேயே பெரிய நீதாயா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு நண்பர்களே. ஐடியா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அது ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. 18,000 கோடிக்கு ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் ஒன்று வருது. எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 11. இந்த ரேட்டுக்கு மட்டும் அவங்க 18,000 கோடி புரட்டி காமிச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே கிங்கு தான். இதுக்கு முன்னாடி போன வருஷத்துல அதானி இந்த மாதிரி ஒரு 18-20,000 கோடி பக்கம் பணம் புரட்டணும் அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் பேடிஎம் இதே ரேஞ்சில், எல்ஐசி இதே ரேஞ்சில் பணம் புரட்டினாங்க. கடைசிக்கு நல்லா இருக்கிறது யாரு, இன்வெஸ்டர்கள் நல்லா வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஷேர் தான். ஸோ இந்த வோடாஃபோன் ஐடியாவும் 18,000 கோடி பணத்தை புரட்டி ஷேருடைய விலை ஒரு 20 ரூபா பக்கம் வந்துருச்சுன்னா உண்மையிலேயே கெத்து தான். ஷேர் மார்க்கெட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல 18,000 கோடி ஐடியா எடுத்துக்கிட்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு எந்த காலத்திலேயே அழிவு கிடையாது. சென்செக்ஸ் 1 லட்சத்தை போய் தொடத்தான் போகுது. நண்பர்களே யாராவது டிசிஎஸ் ஷேர் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் போர்ட் மீட்டிங்ல டிசிஎஸ் ஷேர் வருது. அவங்க 3:30 மணிக்கு இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சுதான் அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் காமிக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு இல்லை. இன்னைக்கு மீடியாக்களை பார்த்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கம்பெனி முகந்த் அப்படின்ற கம்பெனி பத்தி கவர் பண்ணியிருந்தாங்க. சுமிட்டோமோ கெமிக்கல் இதெல்லாம் வந்து ஷார்ட் டைம்ல ஏறி இறங்கக்கூடிய வால்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்குலாம் நான் பார்த்தேன். நண்பர்கள் இப்போ நம்ம 2 ஷேர் டிஸ்கஸ் பண்றோம். இந்த 2 ஷேர் கீழிருந்து பிக்கப் ஆயிருக்கா, மேல வேகமா போவானா அப்படின்றத பத்தி பார்க்கணும். இந்த கொஸ்கார்ப் அப்படின்றது ஒரு நல்ல அருமையான பங்கு தான். பட் அவன் வந்து ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டா இருக்கான். அவனு வந்து சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 343 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தவன் மெதுவா ஏறி இப்போ 600 ரூபாயே வந்துட்டான். அதே மாதிரி இந்த கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 1285 சப்போர்ட் எடுத்தவன் 1430. இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கல யார் வேகமா ஏறக்கூடிய ஆள்னா இந்த கிரெடிட் ஆக்சிஸ் கிராமின் தான். ஸோ 2 பேருமே சப்போர்ட் எடுத்து மேலே ஏறானுங்க. இதில் யார் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய டாப்பை வந்து தொட போறாங்க அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியா இருக்கு. உங்களுக்கு விட தெரிஞ்சா தெரியப்படுத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் தான் டபக்குன்னு ஒரு 1800 ரூபாய் இன்னொரு 2 மாசத்துக்குள்ள வருவான். இந்த கொஸ்கார்ப் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்டா இருக்கான். இவனுக்கு பெரிய பொட்டன்ஷியல் அப்படின்றது 1200. ஆல்ரெடி பணத்தை டபுள் பண்ணி விட்டவன் ஒரு வருஷத்துக்குள்ள மறுபடியும் பணத்தை டபுள் பண்ணி விடுறதுக்கு இவனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இது ஒரு மெதுவா நடக்கக்கூடிய ஒரு யானை. அந்த யானை மெதுவாத்தான் வரும். 300 ரூபாய்னாலும் 300 ரூபாய் இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் தான் ஃபர்ஸ்ட் வருவா அப்படின்றது என்னுடைய கருத்து. நடக்குதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். நண்பர்களே பிவிஆர் ஐநாக்ஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அதாவது அவங்க கொச்சி கேரளால 9 ஸ்கிரீன் மல்டிப்ளெக்ஸ் ஒன்று, அதே மாதிரி பெங்களூர்ல 14 ஸ்கிரீன் மெகாப்ளெக்ஸ் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வருது. ஆனா இந்த சமயத்துல நல்ல நியூஸ் தான். அந்த ஷேர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரேட்டு தான். ஆனா ஏற மாட்டேங்கிறானே இவன் மட்டும் இப்ப சப்போர்ட் எடுத்ததுக்கு மிக வேகமாக 1408 இருந்து இன்னைக்கே ஒரு 4% பிளஸ் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 1800 வந்ததுன்னா இந்த நியூஸுக்கு இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு மரியாதை. பட் சப்போர்ட்ல இருந்து நியூஸ் வந்தும் ஏறாத ஒரு ஷேர்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிவிஆர் ஐநாக்ஸ் தான் தற்போதைக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சோகமான காலம் தான். சப்போர்ட்டே எடுத்திருக்கு ஷேரு, ஆனா ஏற மாட்டேங்கிறான். நியூஸும் வந்திருக்கு ஆனாலும் ஏற மாட்டேங்கிறான். ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு. நண்பர்களே ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சார்ட் பிரைஸ் பேட்டர்ன் சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஷேரை வாங்கிட்டீங்கன்னா அது கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வரும்போது கொஞ்சோண்டு குவான்டிட்டி கழட்டி விடுறதா நல்லது. இந்த ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேருடைய பிரைஸ் பேட்டர்ன் பாருங்க. இதுக்கு முன்னாடி யாராவது இந்த ரேஞ்சில் ஒரு 480 ரேஞ்சில் வாங்கியிருந்தாங்கன்னா அவன் ஆல்மோஸ்ட் 360 ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் அப்படின்றது இறங்கிட்டான்.
அதுக்கப்புறம் ஒரு வெட்டுக்கிளியா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நீட்டா ஒரு 380 சப்போர்ட் எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறி வந்துட்டான். அப்ப மரியாதைக்கு என்ன பண்ணணும், 100 ஷேர் இங்க வாங்கி மாட்டிட்டோம்னா இங்க வரும்போது ஒரு 25 அல்லது ஒரு 50 கழட்டி விடத்தான் வேணும். தொடர்ந்து ஏறினா மீதி இருக்கிற ஷேரை கூட லாபம் புக் பண்ணிட்டு போயிடலாம். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.